ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்ப்போம், சோயா டிக்கா. அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம், இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இது எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக இது பண்ணி வச்சுப்போம், கட் பண்ணி. அதுக்கப்புறம் சோயாவை எடுத்து வெந்நீரில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு புளிஞ்சு எடுத்துக்கணும். அதை திருப்பி சாப்பரில் போட்டு நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட் பண்ணி நல்லா மாவு மாதிரி ஓரளவுக்கு பிசைகிறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம சாப்பரில் போட்டு இது பண்ணிப்போம். இப்போ அதோடையே இதை சேர்த்துப்போம். இது வந்து பாதி அரைச்சிருக்கு, இன்னும் மீதி வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அப்புறம் இதோட எதெல்லாம் போட்டு பிசையணுன்ட்டு சொல்கிறேன். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வத்தப்பொடி வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கோரியண்டர் பவுடர், அதாவது மல்லிப்பொடி, அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள், அது ஒரு அரை டேபிள், லைட்டாக போட்டால் போதும். மஞ்சள் பொடி மூணையும் போட்டாச்சு. இப்போ கோரியண்டர் பவுடர், சில்லி தூள், இது மூணையும் போட்டாச்சு. இனிமேல் என்னது, கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். பைண்டிங் ஆகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் கிராம் ஃப்ளவர் கடலை மாவு, இது ரெண்டையுமே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து பைண்டிங் ஆகிறது. இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு, மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போடணும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கிறோம். போட்டுட்டு பிசைகிறோம். இது போட்டுட்டு தான் பிசையணும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிப்போம். கூட கொஞ்சம் சீஸ் போட்டுக்கணும். இது கூட சீஸ் போட்டு பிசைகிறோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க சீஸ் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா சீஸை போட்டு கொஞ்சம் பிசைகிறோம். சீஸ் வந்து போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பண்ணி விடணுமா? சீஸ் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். நல்லா பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி நல்லா இதை ஒன்று போல் பிசைஞ்சிது. பிசைஞ்சிட்டு காமி. ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சி வச்சுக்கணும். சீஸை போட்டு பிசைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஆயில் வந்து கையில் தடவி கட்லெட் மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கிறோம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து கையில் எடுத்து தட்டிக்கிறோம். நல்லா அமுக்கி பசங்க. நல்லா பிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு ஃப்ரை பேனில் ஒவ்வொன்றா அதில் உருட்டி வைக்கிறோம் தட்டையாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தட்டையாக தட்டி வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தட்டி இப்போ ஒவ்வொன்றா போடுறோம். எண்ணெயில் தள்ளி தள்ளி வச்சுக்கிறோம். கொஞ்சம் வேகட்டும், வெந்தோடனே திருப்பி போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா தட்டி இப்போ எண்ணெயில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வேகட்டும், வெந்த பிறகு திருப்பி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை திருப்பி போடுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிறோம் எண்ணெயில். கொஞ்சம் நல்லா வேகட்டும், ரெண்டாவது பக்கம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா டிக்கா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.